ஆரோக்கியம், ஹெல்த். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா என்னென்னா, இந்த செப்டம்பர் 2024 விருச்சிகம். ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஏதாவது சரிவர பலன் இல்லையா அப்படிங்கிறத நம்ம கணிக்கும் பொழுது, 8ல் செவ்வாய். செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன். செவ்வாய் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கிறதுனால, அது 8ஆம் இடத்துல இருக்கும்போது என்னென்னா, அது மிதுன வீடு, அது காற்று வீடு. அந்த இடத்துல செவ்வாய் இருப்பார். இதனால் ஏதாவது ஆரோக்கியத்தை சின்ன சின்ன பாதிப்பு வருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், ஏற்கனவே உங்கள் உடலில் இருக்கக்கூடிய குறைகள் அல்லது பாதிப்புகள் அல்லது நோய்கள், இல்லை ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், இப்போ டாக்டரை பார்த்துடலாம், நம்மளே சில பேர் அவங்களே மெடிசன்லாம் வாங்கி சாப்பிட்டுப்பாங்க. அதெல்லாம் இப்போ இந்த இந்த செப்டம்பரில் நீங்கள் சரியான மருத்துவரை சந்தித்து அதை சரி பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை வரும், அல்லது அது சரியும் ஆகும். ஏன்னா 8ல் செவ்வாய் இருக்குதுன்னா என்னென்னா, சிகிச்சை, ஒரு மருந்து சாப்பிட்றீங்க, ஒரு மருத்துவரை சந்திக்கிறீங்க, ஒரு பிரச்சனையை தீர்க்குறீங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி ஒரு பலனை இந்த செவ்வாய் கொடுப்பார். ஏதாவது உடலில் நோய்கள் முன்னாடியே, சில பேர் சொல்லுவாங்க எனக்கு கழுத்து வலிச்சிட்டே இருக்குது, ஏதோ டாக்டர் இப்போ பார்த்துறேன், அதோ அடுத்த வாரம் பார்த்துட்றேன். ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு என்னன்னே தெரியல, வயிற்றில் அப்பப்போ ஒரு கேஸ் மாதிரி தெரியுது, இல்லைன்னா ஜீரண பிரச்சனை இருக்குது. ஒரு சிலருக்கு அப்பப்போ எனக்கு பெயினாக, பாடி பெயினாக இருக்குது, மசில்லாம் டயர்டாக ஒரு மாதிரி பாடி பெயினாக இருக்குது, டயர்ட்னஸ் தெரியுது. சில பேருக்கு பிபி, ப்ரெஷர் ரிலேட்டடாக. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைக்கு தீர்வு அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள காலகட்டம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதெல்லாம் எல்லாமே சமாதானமாக சால்வ் ஆகிடும். அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ். சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த மாதம், செப்டம்பர் மாதம் நல்ல பலன்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கு. நீங்கள் ஒருவேளை ஒரு வாய்ப்புக்காக ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அந்த வாய்ப்பு கண்டிப்பாக இந்த முறை கிடைக்கும். உங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் மேபி ஒரு 60+ இருப்பீங்க. பட் ஆனால் உங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸலண்ட்டாக, ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக, எக்ஸலண்ட்டாக, ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா இருந்தது அப்படின்னா, அதோடைய ஒரு ஒரு பலம், அதோடைய ஒரு நல்ல விஷயம் அந்த அனுபவத்துடைய வாய்ப்பு தான் இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், ஒரு வேலை பண்ணணும், இல்லை ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணணும், நான் ஏதாவது யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கணும், அதுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பை இது கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு நேரம், அந்த மாதிரி ஒரு மாதம். அடுத்தது உங்களுக்கு இன்னொன்று சொல்லப்போனால், இந்த 8ல் செவ்வாயும் 7ல் குருவும் இருக்கிறதுனால, இந்த சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பாக பிரிவினை செய்கிறதுக்கு இது ஒரு சரியான மாதமாக இருக்குது. ஸோ சரியாக டிவைட் பண்ணலாம். அப்புறம் உங்கள் ஃபேமிலியில், அதாவது உங்களுடைய முன்னோர்கள் கொடுத்த அந்த ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் தலையிடணும், அதை கரெக்டாக பிரிச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுது. அடுத்தது குருவுடைய பார்வை என்ன பண்ணணும்னா, புதுசாக ஒரு வீடு கட்டணும், அது நீங்கள் பிளான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்துது. ஓரளவுக்கு உங்களுடைய மனநிறைவான, அதாவது நீங்கள் உங்களுடைய உங்களுடைய என்ன சொல்லுவாங்கன்னா, யங்கர் ஜெனரேஷன், அவங்கள பற்றின சிந்தனையோட மனநிறைவாக ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு இது ஒரு சரியான மாதமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம்.